கேள்வி: அந்த துரோகத்தை மறக்க முடியுமா? அதற்கு எந்த வழியில் செல்ல வேண்டும்? சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற மார்க்கங்கள் உதவி செய்யுமா என்று அன்பர் கேட்கிறார். அந்த துரோகத்தை மட்டுமில்லை, எல்லா துரோகத்தையும் மறக்க முடியும். மறக்கத்தான் வேண்டும், மன்னிக்கத்தான் வேண்டும். மன்னித்தல் என்பது தன்னைத்தானே மன்னித்துக் கொள்தலுக்கு சமமான ஒன்று. துரோகத்தை பிடித்து நிற்பது மனம்தான், அறிவுதான், அறியாமைதான். அதனால் வேதனைப்படுவது நாம் தான், அவர்கள் அல்ல. ஊழ்வினை இந்த வடிவத்தில் செயல்பட்டது என்று புரிந்து கொண்டு அது ஒரு நல்வினைக்காகவும் நல்லதொரு பாடத்திற்காகவும் ஞானத்திற்காகவும் பிறவி உங்களை தொடராமை செய்வதற்காகவும் தான் இது நிகழ்த்தப்பட்டது என்பதை ஆழ்ந்து புரிந்து கொண்டு துரோகத்தை மறப்போம், மன்னிப்போம் என்று மறந்து இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற மார்க்கத்தில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ளுதல் மிக அவசியமான ஒன்று. இதில் எந்த வழி பொருத்தமானது என்று உங்களுக்குத்தான் தெரியும். நாம் சொல்லத்தான் முடியும். குழந்தைகளுக்கு இதை படிக்க வைக்கலாம், அதை படிக்க வைக்கலாம் என்றெல்லாம் நாம் ஒரு அபிப்பிராயம்தான் சொல்ல முடியும். ஏனென்றால் மனித மனம் மிக மிக விசித்திரமானது. யாருக்கு எந்த மாதிரியான பக்குவ நிலைகள் இருக்கிறது என்பது யாரும் கண்டுகொள்ள முடியாது. ஆனால் ஞானத்தால் தெளிவதுதான் உத்தமமான காரியம். சகல யோகங்களிலும் சிரேஷ்டம், விசேஷம், அத்வைதம், ஏகமேவ அத்விதீவம் என சொல்லக்கூடிய அத்வைத ஞானம்தான் சிரேஷ்டமானது. புரிதல் ஏற்படுத்தி கொண்டு அத்வைத வழியில் நம்மை அதை கையாள்வதுதான் மிக சிறப்பான ஒன்றாக இருக்கும். பக்தியும் சரியை, கிரியை, தியானங்களிலும் ஈடுபடலாம். அப்படியெல்லாம் ஈடுபட்டும் கூட மனம் அடங்கவில்லை என்றால் விசார மார்க்கத்தில் வந்தே ஆக வேண்டும். பக்தியோ, பஜனையோ, தியானமோ, ஞானமோ எல்லாம் சரணாகதி ரொம்ப முக்கியமான ஒன்று. எங்கே சரணாகதி ஏற்படுகிறதோ அங்கேதான் சகலமும் சமாப்தமாகும், சமமாகும். ஆக உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளவும் உங்கள் மனோவேதனைகளை அகற்றி கையாளவும் நேர்த்தியான வழி அத்வைத வழி, அத்வைத விசார மார்க்கம் ஒன்றே என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. உங்களுக்கு பக்தி செய்ய முடியுமா? அன்னமாச்சாரியார் போலே, துளசிதாசர் போலே, தியாக பிரம்மம் தியாகராஜ சுவாமிகள் போலே, இன்னும் எண்ணற்ற மகான்கள், ராகவேந்திரர், அப்படியெல்லாம் பக்தி செய்ய முடியுமா? அப்படி ஒரு பக்தி, சகலத்தையும் சமர்ப்பித்த பக்தி, மீராவின் பக்தி, இன்னும் எண்ணற்ற நாயன்மார்கள், அடியார்கள், ஆழ்வார்கள், அவர்களைப் போலவும் பக்தி செய்து மனம் அடக்கம் பெற்றால் அதுவும் சிறப்பே. யோகம், தியானம் என சக்கர மார்க்கங்களில் சென்று நீங்கள் அங்கேயும் அடக்க முடியும் என்றால் சிறப்பே. சித்த வித்தியார்த்தி வழியில் செல்வீர்களா? செல்லுங்கள். எந்த மார்க்கத்தில் சென்றாலும் உங்களை நீங்கள் கரைத்து கொள்ள வேண்டும். கடலிலிருந்து கிளம்பிய உப்பு பொம்மை பிரபஞ்சத்தை எல்லாம் கண்டு திளைக்கிறேன் என்று கிளம்பி இங்கெல்லாம் சுற்றி 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 முடிவில் அந்த கடலிலே கலப்பது போன்ற உணர்வை நீ பெற வேண்டும். மனமே, நீ உன்னை அழித்து நான் உன்னுள் இருக்கும் அந்த நான் என்பதையும் அழித்து நான் ஒன்றுமற்றவன், இருப்பது பரபிரம்மே என்ற உயர்ந்த தத்துவ ஞானத்தை உணர்வில் புகுத்தி உண்மை பிரம்மத்தே எங்கும் எவ்விடத்தும் எல்லாமாகி உள்ளது என்ற அரூப ஞானத்தை அடைந்து உருவத்திலிருந்து அரூபனே நான், அகண்டனே நான், அத்வைதனே நான் என்ற உண்மை தெளிவினை பெற்று சகலமும் பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம் என்ற உண்மையான உணர்வினை பெற்று
மனோ அடக்கம் பெற்று மனமற்று நல்லுரில் நற்றம் பயின்றாடும் நாதனே என்று மாணிக்கவாசகர் சொல்வது போலே அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பெருமான் இருள் வடிவானவனும் மற்றல்ல அருள் வடிவானவனும் கூடத்தான். ஒளியே தேடிக்கொண்டிருக்க வேண்டாம். ஒளியில் இருளும் இருளில் ஒளியும் இரண்டிலும் கலந்த வண்ணம் அருளும் எங்கெங்கும் நிறைந்திருக்கிறது. மௌனமாய் நிசப்தமாய் ஓங்காரமாய் ஒளியாகி வெளியாகி எங்கும் நிறைகின்ற நீக்கமர நிறைகின்ற அவ்வெட்டவெளி பொருள் மௌனப் பொருள். அதன் மீது மோகம் கொள்ள வேண்டும். நம் வாசனைகளை மறந்து போக வேண்டும். எண்ணற்ற பிறவிகள் போயின வந்தன. தொடர் அவஸ்தை மாற்றமே ஷரீரத்திற்கு. ஷரீர வியாதிகளும் வந்துவிடும். ஆகையினால் இப்பொழுதே நல்லதொரு தருணம் வாய்த்து விட்டதென்று இனியேனும் நம்மை நாம் சீர்படுத்தி கொண்டு இறைவனை நோக்கி செல்வோமாக. சரியை கிரியை யோகம் தியானம் என்ற மார்க்கங்களில் உங்களை நீங்கள் கரைத்து கொண்டு தானாகிய பரபிரம்மே நாம் என்ற உண்மை ஞானத்தை அடைவோமாக. துரோகங்களை மட்டுமல்ல, சுற்றி இருக்கக்கூடிய உலகங்களையும் உற்றார்களையும் உறவினர்களையும் மறப்போமாக. எல்லாம் வேஷமாய் வந்தன, வேஷத்தில் பொய் நொழிந்தன. வர்ணங்கள் நிலைப்பதில்லை. நீர்போல் எல்லாம் நிறமற்று போகும். ஆகையினால் இப்போதே நல்லதொரு தருணம். இறைவனை நாடுவோம். சகல துரோகங்களையும் மறப்போம், மன்னிப்போம், ஏற்போம். எல்லாம் இன்பமயமான சிவத்தை எப்போதும் அகத்தில் இருக்கிறார். உங்கள் ஆத்மஸ்வரூபமாகவே இருக்கிறார். நீயே அது, அதுவே நீ என்ற அத்வைத பறைசாற்றுதலை முடிவாக கூறி தத்துவமசி என்ற வேதவசனத்தின் முடிவை சொல்லி நன்றி, நமஸ்காரம். பார்ப்போம் அடுத்த சில கேள்விகளை.